இந்த ஹெவன்ஸ் டிவி மூலியமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகளிருக்கும் என்னுடைய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை, நன்றிகளை, ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மகளிர் அப்படி என்று சொன்னாலே இந்த நாட்களிலெல்லாம் அதிகமாக செலிப்ரேஷன், எல்லா ஆர்கனைசேஷன்களையும், கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், ஸ்கூல், காலேஜ் எல்லாவற்றிலேயுமே ஒரு செலிப்ரேஷன் பெண்களுக்கென்று நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் அதிக விதமாக இந்த காரியங்கள் பரவி கொண்டும் இருக்கின்றது. அப்படி என்ன இந்த மகளிர் தினத்தன்று ஒரு சிறப்பு என்பதை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 175 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேசங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை பெண்களுக்காக உருவாக்கினார்கள், போராடினார்கள். சமத்துவத்திற்காகவும் பாலின சமத்துவ உரிமைக்காகவும் ஒரு கட்டமைப்பு. எல்லாத்துக்கும் மேலாக அவர்கள் கடினமாய் உழைத்து வேலை செய்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான ஊதியம் கிடைப்பதில்லை. இதற்கு எல்லாம் அவர்களுக்கு ஒரு உணர்வை, பெண்களை மதிக்க வேண்டும், பெண்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும், அவர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும், வீட்டிற்குள்ளாகவே கிடைக்கிறவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் பெண்கள் உரிமைக்காக போராடினார்கள். இந்த சமத்துவத்திற்காகவும் உரிமைக்காகவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தினத்தை தான் மகளிர் தினமாக இந்த நாட்களிலே கொண்டாடப்படுகிறது. எடுத்த உடனே இது கொண்டாடலைங்க. பல போராட்டங்கள், பல நெக்லெக்ட் பண்ண காரியங்கள், பல சூழ்நிலைகள், அப்புறம் ஒரு சில தேசங்கள் இதை கொண்டாடினார்கள். இன்று கிட்டத்தட்ட 175 ஆண்டுகளுக்கு பிறகு பல இடங்களிலே, பல ஊர்கள், பல தேசங்கள் இந்த மகளிர் தினத்தை உலக அளவிலேயே கொண்டாடப்படுகின்றது. இந்த 2025 இந்த மகளிர் தினத்தில் அவர்களுக்கென்று ஒரு தீம் இருக்குது, ஒரு கருப்பொருள் இருக்குது. என்ன கருப்பொருள் என்று சொன்னால் ஆக்சிலேட்டர் ஆக்ஷன். ஆச்சரியமாக இருக்குல்ல? இதையே தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு செயலை முடக்கி விடுவது. ஒரு கார் ஓட்டிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த கார் ஓட்டும் பொழுது ஆக்சிலேட் பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகும். அதுபோல் இந்த பெண்களுடைய திறமைகள், அவர்களுக்கென்று உள்ள வளர்ச்சிகள், கல்வி திறன்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், இதில் எல்லாவற்றையும் முடக்கி விடுகின்ற ஒரு காரியம். முன்பெல்லாம் நம்ம சாதாரண காரியங்களிலிருந்து டிஜிட்டலாக மாறினோம். அதன் பிறகு ஹெச்டியாக மாறினது. டெக்னாலஜி எல்லாம் ஹெச்டியாக மாறினது. இப்போது 4K போய் 8K போய் ஏஐயில் வரும் அளவிற்கு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்கள் இந்த வேலையிலே முடங்கி கிடக்கக்கூடாது. அதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு தீம் வைத்திருக்கிறார்கள், ஆக்சிலேட்டட் ஆக்ஷன். என்னவென்று சொன்னால் துரிதப்படுத்தும் ஒரு நடவடிக்கை. சூப்பராக இருக்குல்ல? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள் அல்லது பெண்களோடு கூட இருக்கின்ற வாழுகின்ற ஆண்கள், குடும்பத்தில் காணப்படுகின்ற ஆண்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த தீம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். துரிதப்படுத்தும் ஒரு துரித நடவடிக்கை பெண்களுக்குள்ளாக வர வேண்டும். இப்பொழுது பெண் என்று சொல்பவள்
எப்படிப்பட்டவள் என்று சொல்லி ஒரு லைனில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால், அவள் ஒரு தைரியசாலி, அவள் ஒரு பலசாலி. வேதாகமம் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது அவள் ஒரு பலவீன பாண்டம் என்று சொல்லுகிறது. இது கிட்டத்தட்ட 100% உண்மையான ஒரு காரியம். வேதத்தை மாற்றவோ மறுக்கவோ முடியவே முடியாது. இது உண்மையாலுமே பெண்கள் பலவீனமானவர்கள். ஆனால் மன வலிமையிலே பெண்கள் மிக மிக சக்தி படைத்தவர்களாக, வல்லமை மிக்கவர்களாக காணப்படுகின்றார்கள். இப்படிப்பட்டதான பெண்களைத்தான் துரிதப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக இந்த மகளிர் தினத்தை கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கூசா என்று சொல்லி ஒரு பிரதான அதிபதி, இவருடைய மனைவி தான் யோவன்னா சூசன்னா. இவர்கள் 2 பேருமே மிகவும் பொல்லாத பாவத்தின் பிடியிலேயும் சில விதமான பிசாசின் பிடியிலேயும் சிக்கி இருந்த பெண்கள். ஆனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை சந்தித்தார். இவர்களுடைய பாவங்களை கழுவி, இவர்களுடைய வியாதிகளை சுகப்படுத்தி, இவர்களுடைய இருளின் ஆதிக்கத்திலிருந்து இவர் மாற்றினபடினால அவங்க லைஃபே மாறி இவர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதம் என்னன்னா, இயேசு கூடவே இவர்கள் இருந்தார்கள். ஸோ பெண்களுக்கு இந்த நாளிலே கிடைக்க வேண்டிய ஒரு காரியம் ஆறுதல், அவர்களுக்கு விடுதலை. குடும்பத்தில் என்ன காரியத்திலே அவர்கள் வருந்தி நிற்கிறார்கள், அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாதபடிக்கு, வேலையாகட்டும், வீட்டின் காரியங்களாகட்டும், பிள்ளைகளை கவனித்துக் கொள்கின்ற காரியங்களாகட்டும், அந்த பெண்களுக்கு எந்த காரியத்திலே அவர்கள் முடங்கி கிடக்கிறார்கள் என்பதை வீட்டின் நபர்கள் கண்டுபிடித்து அதில் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் செய்தார்கள் என்று சொன்னால், இந்த யோவன்னா சூசன்னாவோட வாழ்க்கை அதன் பிறகு பார்த்தால் எப்போதும் இயேசு கூடவே இருந்தார்கள். அவங்களுடைய ஆஸ்தி எல்லாம், இந்த கூசா என்பவர் பெரிய அதிபதி, அதனால் இவர்கள்கிட்ட ஏகப்பட்டதான செல்வந்தர்களாக இவர்கள் இருந்தார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவங்க ஆஸ்தி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக அவர்கள் செலவழித்தார்களாம். இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து விட்டால் அவர்கள் மிக அற்புதமாக அவர்கள் வீட்டின் காரியங்களை பொறுப்பாய் பார்த்து கொள்வார்கள். இன்றைக்கு குடும்பங்களிலே பெண்களுக்கு ஆறுதல் தான் இல்லை. பெரிய பெரிய செலிப்ரேஷன்களும் மகிழ்ச்சிகளும், குரூப்பாக நிறைய செலிப்ரேஷன், சபைகளிலே நிறைய மகிழ்ச்சிகள் இந்த தினத்தில் இருந்தாலும் என்ன சூழ்நிலை வீட்டில் காணப்படுகிறது? படுக்கை அறையிலே அவள் எப்படி இருக்கின்றாள்? மேலோட்டமாய் அவளை ஆறுதல் படுத்துவது பெரிதல்ல. வீட்டில் இருக்கிற நபர்கள் அவளுடைய சமையலை பார்த்து, அவளுடைய உடையை பார்த்து, அவள் செய்கின்ற வேலைகளை பார்த்து அவளை அப்ரிஷியேட் பண்ணுகின்றவர்களாய் காணப்படும் பொழுது அவளுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். பெண்ணோட மனசு இருக்குது பாருங்க, அலப்பாகின்ற ஒரு மனசு. ஒரு சின்ன காரியத்திற்கு கூட உச்சியிலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு புடவை எடுப்பதற்காக ஒரு பெண் கடைக்கு செல்லுவாள். தேடி தேடி ஒரு புடவையை கண்டுபிடிப்பாள். கண்டுபிடித்து அது ஓகே என்று சொன்னவுடன் இவளுடைய கவனம் முழுவதும் அடுத்த புடவை மீது போய்விடும். மிக சீக்கிரமாக இவள் என்ன பண்ணுவாள், மற்ற புடவைகளையும் தேடுவதற்கு இதை விட அது பெஸ்ட்டு, அதை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்லி தேடுவாள். தேடி கண்டுபிடிச்சி ஒரு சாரியை செலக்ட் பண்ணி பில் பே பண்ணி வீட்டிற்கு வந்து அதை உடுத்தும் பொழுது இவளுடைய மனசு என்ன தோணும், நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் பார்த்திங்களா ஒரு சாரி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் தான் அதை வச்சனோ தெரியலை, தெரியாமல் இந்த சாரியை எடுத்துன்னு வந்துட்டேன், இதை கட்டும் பொழுது எனக்கு அந்த சாரி தான் ஞாபகம் வருதுன்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிதாக யோசிப்பவர்கள் தான் பெண். அத்தனை பலமும், அத்தனை தைரியமும், அத்தனை உற்சாகமும் ஒரு சிறு காரியத்திலே பெண்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். அந்த நேரம் தகப்பனோ அல்லது கணவனோ அல்லது கூட பிறந்தவர்களோ அந்த பெண்ணை பார்த்து, நீ செஞ்சிருக்கிற சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, நீ உடுத்தி இருக்கிற உடை ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வண்டி ஆக்சிலேட் கொடுத்த மாதிரி அடுத்து அவங்க சமைக்கும் பொழுது உற்சாகமாய் சமைப்பார்கள். அவர்கள் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமாய் வீட்டு வேலைகளை செய்வார்கள். ஸோ இந்த பெண்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் நாம் கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் இன்னும் அவர்களுடைய செயல்களை, நடவடிக்கைகளை எல்லாம் துரிதப்படுத்தலாம்.
தைரியசாலியாக அநீதியை குரல் கொடுக்கிறவர்களாக பெண்களை ஒரு சிலரைத்தான் நாம் பார்க்கின்றோம். மற்றவர்கள் எல்லாம் நமக்கே அந்த வம்புன்னு எந்த அநீதிக்கும் குரல் கொடுக்கவோ அதை எடுத்து சொல்லவோ மாட்டார்கள். இது எங்கே நடக்குதுன்னா, முதல்ல வீட்டிலேயே இது நடக்குது. 3 முடிச்சு போட்டு கணவன் ஒரு மனைவியை கட்டி கொண்டு வந்து வீட்டிலே வைத்து ஒரு அடிமைத்தனம் நடக்கிறது என்று சொன்னால், இது எனக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்பதை மனைவிக்கும் தெரியாது, அந்த கணவனுக்கும் தெரியாது. அன்பினாலே இவர்கள் என்ன பண்ணியிருப்பார்கள், ஒரு முப்பரிமாண நூல் அவர்களை மூடி இருக்கிறது போல அன்பினால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மூடி அந்த குடும்பம் நடத்தப்படும். அதே அவர்கள் அடிமைப்பட்டுத்தான் இருக்கிறார்களா என்பதை கேட்டால் அந்த பெண்ணிற்கு சொல்ல தெரியவே தெரியாது. எல்லாவற்றிற்கும் விட்டு கொடுத்தோம். தான் குற்றமே செய்யாவிட்டாலும் தன்னை குற்றவாளியாய் ஒருவர் சொல்கிறாங்க, வீட்டில் சொல்கிறாங்க, உன்னால தான் இப்படி கடன்காரனாக நிற்கிறேன், உன்னால தான் என் சூழ்நிலையெல்லாம் இப்படி நிற்குது என்று அவர்கள் சொல்லும் பொழுது அதையும் கூட சில வேளைகளிலே சகித்து கொள்கின்றாள். ஆனால் சகித்து கொள்ளாதவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ பெண்களுக்கு ஆறுதல் உண்டாயிடுச்சுன்னா இந்த சண்டை போடுவதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மகளிர் தினத்தில் பெண்களுக்கு வேண்டிய ஒரு ஆறுதலை கண்டிப்பாய் குடும்பத்தின் நபர்கள் கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்கூல் அல்லது ஒரு காலேஜ், அதில் இருக்கிற நபர்கள் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இந்த ஹெவன்ஸ் டிவியை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் ஒரு ஆறுதலை செய்யும் பொழுது உண்மையாலுமே அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் ஆக்சிலேட் பண்ணி நெக்ஸ்ட் கீருக்கு மாற்றுகிறதை போல அவர்கள் மிக அருமையாக அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பார்கள். வீட்டை பத்திரமாய் பாதுகாப்பார்கள். வீட்டின் காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாக அன்போடு கூட செய்து முடிப்பார்கள். சண்டையெல்லாம் ஓடியே போகும். குற்றப்படுத்துவதும் குறை சொல்லுவதும் விட்டு கொடுக்காததும் கோபப்படுவதுமான இந்த சூழ்நிலையெல்லாம் மகளிர்கிட்ட இருந்து சூப்பராக நீங்கள் என்ன பண்ணிடலாம், எடுத்து விடலாம். ஸோ முதலாவதாக மகளிருக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு காரியத்தை சொல்ல போகின்றேன். இதை மாத்திரம் வீடுகளிலே பெண்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் இன்னும் சூப்பராக அவர்களுடைய செயல்களை, அவர்கள் பிறந்து வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள். என்ன தெரியுங்களா, அது எழுப்புதல் பண்ண வேண்டும். ஒன்று ஆறுதல் செய்ய வேண்டும், இரண்டாவதாக எழுப்புதல், அவர்களை எழுப்பிவிட வேண்டும். 40 வயதுக்கு அதன் பிறகு 50 வயதுக்கு பிறகு அவர்கள் உண்மையாலுமே சரீரத்தில் பலவீனங்கள், பல ஆப்ரேஷன் பண்ணி உட்கார்ந்து விடும் நிலவரம். உட்கார்ந்த உடனே வீட்டு வேலைகளையெல்லாம் செய்ய ஒரு வேலைக்காரி வந்து விடுவாள். அவ்வளவுதான், வேலைக்காரி சுறுசுறுப்பால் இருப்பாள், எஜமானி அமர்ந்து கொண்டிருப்பாள். ஸோ இந்த பெண்களை எழுப்புவதில் ஒரு பெரிய கவனம் வீட்டு நபர்களுக்கு காணப்பட வேண்டும். நீ எழும்பி வா, என் கூட வா, காலேஜுக்கு வா, பிள்ளைங்களுக்கு என்று வெளியில் வா, சபைக்கு வா. நிறைய காரியங்களை அவர்களை எழுப்புதல் செய்தோம் என்று சொன்னால், இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் ஒரு சூப்பர் கிஃப்டை உங்களுடைய மகளுக்கோ அல்லது உங்கள் மனைவிக்கோ உங்கள் தாய்க்கோ நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். யாத்ராகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகிறது, எவர்களுடைய இருதயத்தில் எல்லாம் ஒரு எழுப்புதல் அடைந்ததோ, எவர்களுடைய இருதயத்தில் ஆவியில் எல்லாம் ஒரு உற்சாகம் வந்ததோ, அவர்களெல்லாம் எழும்பி ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்தார்களாம். இந்த உள்ளம், இந்த இருதயம் இருக்கு பாருங்க, அது ஆறுதல் அடைஞ்சிடுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து யோவன்னாவையும் சூசன்னாவையும் அவர் பரிசுத்தப்படுத்தின பொழுது, அவர்களை கிளியர் பண்ணின பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தார்களாம். எழுப்புதல் அடைந்து சுவிசேஷ ஊழியத்திற்கு தெரு தெருவாக இறங்கி இவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து ஊழியங்களை செய்தார்கள். எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இன்றைக்கு பெண் சபைக்கு போகிறாள் என்று சொன்னால், சபையிலே நிறைய காரியங்களிலே ஈடுபடுகிறார் என்று சொன்னால், வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவர் அவர்களை திட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். சும்மா ஜபம்னு போகிறேன், பொழுதனிக்கும் ஜபமா, எப்போ பார் அந்த பைபிளை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறேன், ஃபோனை எடுத்தால் அதில் ஒரு ப்ரேயர் குரூப் இல்லைன்னா ஜூம் மீட்டிங், சகிச்சுக்கிறாங்க, அப்படியே சலிச்சு. வீட்டின் நபர்கள் அப்படியே சலித்து கொள்கிறார்கள்.
ஆனால் பெண்ணிற்கு இது கண்டிப்பாக தேவை. ஒரு எழுப்புதல் அவர்கள் அடைய வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டமும் கூட. அநேக பெண்கள் அவர் மரிக்கும் நிலையிலும் கூட அவரோடு கூட இருந்தார்கள். மகதலேனா மரியாள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் வைத்த பின்பு அந்த ஓய்வு நாள் அதிகாலையிலேயே சுகந்த வர்க்கங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கல்லறையின் இடத்திற்கு ஓடுகிறார்கள். ஆனால் பெண்கள் பயந்தாங்கோலி, பெண்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி அவர்களை அமிழ்த்துகிறதே இன்றைக்கு ஒரு பெரிய நோக்கமாக இருக்கிறது. இல்லை என்றால் பெண்களை வர்ணிச்சு நீ ஒரு நிலா, நீ ஒரு ஆறு, நீ ஒரு கவிதை, நீ ஒரு பூ, நீ ஒரு தெய்வம், இப்படிலாம் சொல்லி பெண்களை வர்ணிச்சு கிட்டத்தட்ட ஒரு அலங்கார பொம்மை அல்லது அவளை வேடிக்கை பார்க்கும் ஒரு பொம்மையாக அல்லது அவளை ஒன்றுமே செய்ய விடாதபடிக்கு அமிழ்த்து போடுகிற ஒரு நிலவரத்திலே நீ சமையல் செய்ய வேண்டும், வீட்டின் வேலைகளை செய்ய வேண்டும், வீட்டிற்குள்ளாகவே நீர் இருந்து வீட்டை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி தான் இன்றைக்கு பெண்கள் அநேகர் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். நிறைய பேர் ஓடுகிறார்கள், நிறைய வேலைகளை செய்கிறார்கள், மல்டியாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பெண்களை நான் சொல்லவில்லை. அந்த பெண்களுக்கெல்லாம் கணவரோ பெற்றோரோ முதுகெலும்பாய் இருக்கிறீர்கள், அவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. முடங்கி கிடக்கிறார்கள் பாருங்க, அவர்களை இந்த மகளிர் தினத்தில் எழுப்புங்க. ஒரு எழுப்புதல் அவர்கள் ஆவியிலே உண்டாக்குவதற்கு குடும்பத்தின் நபர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை எழுப்ப வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு சில கணவர் சொல்லுவார், என்னுடைய மனைவி கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப திமிர் பிடிச்சவளாக மாறிடுவா, என் மனைவி நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தா, அவளுக்குன்னு ஒரு பிஸ்னஸை நான் உருவாக்கி கொடுத்துட்டேன்னா அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவளாக மாறிடுவா. இந்த அநீதியான காரியங்கள், அவர்களை முடக்க வைக்கின்ற சூழ்நிலைகள், அவர்களை அல்லது வர்ணித்து நீ ரொம்ப அழகு பெட்டகம் அப்படின்னு அவளை வர்ணித்து அவர்களுடைய இயலாமைகளை அப்படியே முடக்கி வைக்கின்ற பெண்களுக்கு தான் இன்றைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், அவர்கள் இருதயம் எழுப்புதல் அடைய வேண்டும். உற்சாகமாய் அவர்கள் எழும்பி வேலைகளை செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்கள் சபையிலே நீங்கள் ஒரு தூணாய் பெண்கள் மாற வேண்டும். சியோல் பகுதியிலே பாஸ்டர் பால்யாங்கிச்சோ பெண்களை எடுத்து பயன்படுத்தினபடியினால ஆசியாவிலேயே அவருடைய சபையில் அதிகமான மக்கள்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஸோ இன்றைக்கு எழுப்புதல் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் வர வேண்டும். இந்த எழுப்புதலின் மூலியமாக இந்த மகளிர் தினத்தில் இந்த நாள் தொடங்கி அவர்கள் ஆவியிலேயும் இருதயத்திலேயும் எழுப்புதல் அடைந்து தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு அவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஸோ இதன் மூலியமாக இப்படி ஒரு தினத்தை கொண்டாடுவதன் மூலியமாக பெண்கள் உற்சாகம் அடைந்து இன்னும் அவர்களுடைய ஆக்சிலேட்டர் ஆக்ஷன்களை எல்லாம் துரிதப்படுத்துகின்ற எல்லா காரியத்திற்காகவும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாலுமே இந்த ஆறுதல் அடைய செய்யும் காரியமும் தேறுதல் அடைய செய்யும் காரியமும் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று கிறிஸ்தேசுவுக்குள் நான் நம்புகின்றேன், விசுவாசிக்கின்றேன். உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தையும் இந்த நாளிலே நான் செய்ய போகின்றேன். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எவர்களுடைய இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தார்களோ, எவர்களுடைய ஆவியிலே உற்சாகம் அடைந்தார்களோ அந்த பெண்களெல்லாம் எழும்பி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படிக்கு ஒரு பெரிய வேலைகளை செய்ய பெண்களை எடுத்து நீர் பயன்படுத்தினீர் அப்பா. இன்றைய நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள் ஆறுதலற்று நிற்பார்கள் என்று சொன்னால், தேறுதல் இல்லாமல் தகப்பனே, என்னை தேற்ற ஒருவர் இல்லையே, என்னை புரிந்து கொள்ள ஒருவர் இல்லையே, என் கண்ணீர் தினமும் நான் தனிமையிலே கண்ணீர் சிந்துகின்றேனே, அசட்டை பண்ணப்படுகின்றேனே, சிறுமைப்படுத்தப்படுகின்றேனே, மிதிக்கப்படுகின்றேனே, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை என்ற இந்த பெண்களுடைய வலது கையெல்லாம் நீர் பிடித்து பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நீரே தகப்பனே அவர்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் அடைய செய்து, எழும்பு சீயோனி, உன் வல்லமையை தரித்து கொள் என்று சொல்லி பெண்களை நீர் எழுப்புவீராக ராஜா.
போதாது தகப்பனே, எழும்பி தகப்பனே பணி செய்கின்ற பெண்கள் போதாது, இன்னும் முடங்கி கிடக்கிற பெண்கள் எல்லாம் எழும்ப வேண்டும் தகப்பனே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பட்டணங்களில், எங்கள் தேசங்களில் இருக்கிற பெண்கள், எல்லா மாநிலங்களில் இருக்கிற பெண்கள் தகப்பனே எழுப்புதல் அடைந்து அவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, அவர்கள் சபைகளிலே அவர்கள் ஒரு தூண்களாக, அவருடைய சபை போதுகிறவர்கள், அவர் ஒரு தகப்பனே ஹல்லேலூயா பணி செய்பவராக, உதவியாளராக இருந்து நடத்தும்படிக்கு ஒவ்வொருத்தர் இருதயங்களையும் உம்முடைய ஊழியக்காரராகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க இருதயத்தை எல்லாம் ஏவி விடுகிறேன் அப்பா. ஒரு வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். பிள்ளைங்களை தடை செய்கின்ற வீட்டின் நபர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் பெண்களை புரிந்து கொள்ளட்டும் ராஜா. உலகமே மகளிர் தினத்தை கொண்டாடினாலும் வீட்டிற்குள் ஒரு பெண், ஒரு மகளிர் வேதனையோடு இருப்பார் என்று சொன்னால் எல்லாமே தோல்வியாய் முடியும் தகப்பனே. நீர் கிருபை செய்வீராக, ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.